குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். 25% வரி போட்டு தீட்டிய அமெரிக்கா, ட்ரம்புக்கு இந்தியா சொன்ன மெசேஜ். தேச நலன்தான் முக்கியம், வர்த்தக அமைச்சகம் அதிரடி. அனைத்து நாடுகளும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னதாக அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சில் முடிவு எட்டப்படாததால் இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்தியா நட்பு நாடுதான் என்றாலும் அந்நாட்டுக்கான அமெரிக்காவின் ஏற்றுமதி பல ஆண்டுகளாக குறைவாகவே உள்ளது. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் விதிக்கப்படும் அதிக வரியே இதற்கு முக்கிய காரணம். உலகிலேயே மிக அதிவரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குகிறது. அனைத்து நாடுகளையும் விட கொடுமையான, விரும்பத்தகாத வர்த்தக தடைகளை கொண்டுள்ள நாடாகவும் திகழ்கிறது. இன்னொரு பக்கம் உக்ரைனுடனான போரை ரஷ்யா நிறுத்த வேண்டுமென நினைக்கும் போது இந்தியாவோ ரஷ்யாவிடம் ஆயில், கேஸ் வாங்கி வருகிறது. எனவே ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியும், ரஷ்யாவுடனான வர்த்தகம் காரணமாக கூடுதலாக அபராதமும் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். வரி விதிப்பு காரணமாக முழுமையான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு முன்னதாக அமெரிக்காவுடன் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா தீவிரம் காட்டி வருகிறது. இருப்பினும் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் பால் பொருட்கள் சந்தையை திறந்துவிடக் கோரும் அமெரிக்காவின் கோரிக்கையால் ஒப்பந்தம் நிறைவேறுவதில் சிக்கல் நீடிக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே 5 கட்ட வர்த்தக பேச்சு முடிந்த நிலையில் 6ஆம் கட்ட பேச்சு நடத்த அடுத்த மாத இறுதியில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு டில்லி வரவுள்ளது. இதற்கிடையே தேச நலன்களை அனைத்து விதத்திலும் பாதுகாப்போம் என்று நம் வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள 25% வரி விதிப்பு தொடர்பாக ஆராய்ந்து வருகிறோம். சில மாதங்களாக இந்தியா அமெரிக்கா இடையே நியாயமான, சமநிலையான மற்றும் இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சு நடந்து வருகிறது. விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு வர்த்தகர்களை பாதுகாக்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். சமீபத்தில் பிரிட்டனுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உட்பட பிற ஒப்பந்தங்களிலும் நம் தேச நலன்களை பாதுகாக்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சகம் கூறியது. இதற்கிடையே ட்ரம்ப் அறிவித்த கூடுதல் வரி நடப்பு நிதியாண்டு முழுவதும் நீடித்தால் இந்தியாவின் GDP கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் 0.2% முதல் 0.5% வரை GDP சரியக்கூடும் என்றும் வர்த்தக நிபுணர்கள் சொல்கின்றனர். பெட்டி பெட்டியாக பணம் கெஸ்ட் ஹவுஸில் சிக்கியது. மது ஊழல் கேஸில் புதிய திருப்பம். ஆந்திராவை உலுக்கிக் கொண்டிருக்கும் 3500 கோடி ரூபாய் மது ஊழல் வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஹைதராபாத்தின் ஷம்ஷாபாத் மண்டலம் கச்சரம் என்ற இடத்தில் உள்ள பண்ணை வீட்டில் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் ரெய்டு நடத்தினர். அந்த கெஸ்ட் ஹவுஸில் பெட்டி பெட்டியாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த பணம் கைப்பற்றப்பட்டது. மொத்தம் 12 அட்டை பெட்டிகளில் 11 கோடி ரூபாய் சிக்கியது. இது தவிர அங்கு பதுக்கி வைத்திருந்த மது வகைகளும் கிடைத்துள்ளன. மது ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 40வது நபர் வருண் புருஷோத்தமன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் இவற்றை கைப்பற்றியுள்ளனர். இந்த பணம் ஓராண்டுக்கு முன்பு இங்கு பதுக்கி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். பணம் பதுக்கிய வீடு பேராசிரியர் பால் ரெட்டி என்பவருக்கு சொந்தமானது. அவரிடமும் இனி விசாரணை நடக்கும். ஆந்திராவில் 2019-2024 காலத்தில் YSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் முதல்வராக இருந்தார். அப்போது புதிய மது கொள்கை கொண்டு வரப்பட்டு தனியாரிடமிருந்த மதுக்கடைகளை அரசே ஏற்று நடத்தியது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. கடந்த ஆண்டு தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு அமைந்ததும் மது ஊழல் பற்றி விசாரிக்க SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. மது கொள்கையில் 3500 கோடி அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்ததையும் அதற்கு பின்னால் இருப்பவர்களையும் அந்த குழு கண்டுபிடித்தது. மது ஆலைகளில் இருந்து புதிய பிராண்ட் மது வகைகளை கொள்முதல் செய்து அதன் மூலம் கோடி கோடியாக கமிஷன் பெற்றதும், இதனால் அரசுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டதும் வெளிச்சத்துக்கு வந்தது. முதற்கட்டமாக கடந்த 19ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2019-2024 இடைப்பட்ட காலத்தில் மாதத்திற்கு சுமார் 60 கோடி ரூபாய் வரை மது ஆலைகளிடமிருந்து வசூல் செய்யப்பட்டு உதவியாளர்கள் ஷெல் நிறுவனங்கள் மூலம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஊழல் பணம் பெற்றதில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனும் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் அவர் பெயர் இல்லை.
மது ஊழல் தொடர்பாக இதுவரை எம்பி மிதுன் ரெட்டி, முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனின் ஆலோசகர் கேசி ரெட்டி, ராஜசேகர ரெட்டி, முன்னாள் எம்எல்ஏ சிவி ரெட்டி, பாஸ்கர் ரெட்டி உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கவின் கொலை வழக்கு, சுர்ஜித் தந்தை கைது. திருநெல்வேலியில் ஜூலை 27 ஐடி நிறுவன ஊழியர் கவின் செல்வகணேஷ் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அவர் வேறு சமுதாய பெண்ணை காதலித்ததால் அப்பெண்ணின் தம்பி சுர்ஜித் கொலை செய்தார். இந்த சம்பவத்தில் சுர்ஜித் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரிக்கு தொடர்பிருக்கலாம் என புகார் கூறப்பட்டது. சரவணன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பட்டாலியன் போலீஸ் எஸ்ஐயாகவும், கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாலியன் போலீஸ் எஸ்ஐயாகவும் உள்ளனர். இருவரும் சம்பவத்தின் போது அங்கு இல்லை. அவர்கள் தூண்டுதலுக்கான எந்த ஆதாரங்களும் கிடைக்காத நிலையில் அவர்களை கைது செய்ய போலீஸ் அதிகாரிகள் தயக்கம் காட்டினர். இதற்கிடையில் சப் இன்ஸ்பெக்டர் தம்பதியான சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அவர்களை கைது செய்தால்தான் கவின் உடலை பெறுவோம் என கவின் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தந்தை சரவணனை நேற்றிரவு போலீசார் கைது செய்தனர். பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. பின்னர் அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்தனர். எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை போலீசார் தேடி வருகின்றனர். நாளை மறுநாள் முதல் தமிழகத்தில் கனமழை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 3 முதல் 5 வரை திருவள்ளூர் முதல் தஞ்சாவூர் வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பம் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாக வாய்ப்புள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பூமியை அங்குலம் அங்குலமாக ஆராயும் நிசார் சேட்டலைட் நிலைநிறுத்தியது GSLV F-16 ராக்கெட். இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து பூமியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் எனப்படும் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபெர்ச்சர் ரேடார் சேட்டலைட்டை உருவாக்கின. இந்த சேட்டலைட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து GSLV F-16 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. திட்டமிட்டபடி நிசார் சேட்டலைட் 740 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. நிசார் சேட்டலைட் 2393 கிலோ எடை கொண்டது. 12,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது. அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட சேட்டலைட் இதுவாகும். இதன் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். பூமியில் நிகழும் இயற்கை மாற்றங்களை ஆராய்வதற்காக நிசார் அனுப்பப்பட்டுள்ளது. பூமிக்கு அருகில் சுற்றி வரும் வகையில் கீழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதிப்பு, பருவநிலை மாற்றம், பூகம்பங்கள், சுனாமி, எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவுகள், பனிப்பாறைகள் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை இந்த சேட்டலைட் மூலம் உன்னிப்பாக கண்காணிக்க முடியும். நிசாரில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இஸ்ரோவின் S-பேண்ட் ரேடார், நாசாவின் L-பேண்ட் ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. 2 ரேடார்கள் கொண்ட முதல் சேட்டலைட் இதுதான். நிசார் சேட்டலைட் பூமியை அங்குலம் அங்குலமாக படம் பிடித்து வரைபடம் தயாரிக்கும். 12 நாட்கள் இடைவெளியில் பூமியை 3D முறையில் படம் பிடித்து அனுப்பும். SAR எனப்படும் சிந்தட்டிக் அபெர்ச்சர் ரேடார் இருப்பதால் இரவு பகல் எந்த காலநிலையிலும் பூமியை தெளிவாக படம் பிடிக்கும். மல்யுத்த போட்டியில் வெற்றி, இந்தியாவின் முதல் தங்கம். கிரீஸில் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் நடக்கிறது. இதில் 110 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் 16 வயது வீரர் ஹர்தீப் ஈரானின் எஸ்டன் ஏசேவை சந்தித்தார். போட்டி முடிவதற்கு சற்று முன் 2-3 என பின்தங்கிய ஹர்தீப் கடைசி நேரத்தில் சிறப்பாக செயல்பட 3-3 என சமன் செய்தார். இருப்பினும் கடைசியாக புள்ளி எடுத்த வீரர் அடிப்படையில் ஹர்தீப் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட இத்தொடரில் இந்தியா முதல் தங்கம் வென்றது. இதையடுத்து உலக சாம்பியன்ஷிப்பில் ஹெவி வெயிட் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியரானார் ஹர்தீப்.
வினோத் குமார், பப்பு யாதவ், சுராஜ் வசிஷ்டிற்கு அடுத்து உலக மல்யுத்த ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற 4வது இந்தியரானார் ஹர்தீப். பெண்களுக்கான ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் 43 கிலோ பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் ரச்சனா 13-2 என எகிப்தின் மரியமை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். 65 கிலோ போட்டியில் இந்தியாவின் அஸ்வினி 13-0 என மங்கோலியாவின் அனுஜினை சாய்த்து அரையிறுதிக்குள் நுழைந்தார்.